வணக்கம் வாஸ்து சார். வணக்கம் ஐயா. சாபம் தோஷம் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு உண்டான அடிப்படை வித்தியாசம் என்ன, இதை ஜாதக ரீதியா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ரொம்ப நன்றி. நமக்கு இந்த சாபம் தோஷம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான கோணங்களை எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஆன்மீகத்தில் ஒரு கோணமாக எடுக்கப்படுகிறது, இன்னொன்று எடுத்துட்டாக்க ஜோதிடத்தில் இன்னொரு கோணமாக எடுக்கப்படுது, இன்னொன்று மாந்திரீகம் என்கின்ற அடிப்படையில் ஒரு வகையை எடுக்கப்படுது. இந்த மூன்று விதமான தன்மையிலேருந்து சாபம் விமோச்சனம் அல்லது சாபம் அல்லது தோஷம் அல்லது சாப விமோச்சனம் அப்படிங்கிற பற்றி நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவாக நமக்கு சாபம் அப்படிங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னா 10ஆம் இடத்தினால் உருவாகிறதா சாபம். இந்த 10ஆம் இடத்துல உருவாகக்கூடிய சாபத்தை எது நமக்கு குறிகாட்டும்னா அந்த 10ஆம் இடத்தினுடைய திரிகோணமாகிய 6ஆம் பாவம் தான் அது குறிகாட்டு. 6ஆம் பாவம் தான் நமக்கு வருகிற துன்பத்தை எல்லாம் நமக்கு கொடுக்குறது. அது 10ஆம் இட கர்மாவனால விளையக்கூடிய தன்மை இந்த 6ஆம் பாவத்திலிருந்து வெளிப்படும். நம்ம 10ஆம் பாவத்தில் என்னென்ன செய்கிறோமோ என்னென்ன பண்ணுறோமோ அதனுடைய வெளிப்பாடு பூரா 6ஆம் பாவத்தின் வழியாக வரும். நம்ம கடன் அல்லது நோய் நொடி அல்லது வழக்கு இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு சேருது அப்படின்னா அது 6ஆம் பாவத்தின் வழியாக வரும். இந்த 6ஆம் பாவத்தின் வழியாக எப்படி வருது அப்படின்னாக்கா 10ஆம் பாவத்திலிருந்து அது வரும். ஆக 10ஆம் பாவம் சரியாக இருந்தால் 6ஆம் பாவத்தில் சரி பண்ணிக்கலாம். ஆக 10ஆம் பாவத்தை சரிப்படுத்துறது தான் தோஷத்துக்கு உண்டான வழி. இந்த 10ஆம் பாவத்தை சரிப்படுத்துறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னா 2ஆம் பாவம் தான், அதனுடைய திரிகோணம் தான். 2ஆம் பாவத்துக்கு இன்னொரு பாவம் என்னென்னா ஆசை என்று பொருள். 2-11 ஆசை பாவம்னு சொல்லுவாங்க. இந்த ஆசை பாவங்கிற 2ஆம் பாவத்தை கட்டுப்படுத்திட்டா 10ஆம் பாவம் கட்டாயிரு. 10ஆம் பாவம் கட்டாச்சுன்னா 6ஆம் பாவத்திலிருந்து வெளிப்பாடு வராது, சாபம் விமோச்சனம் ஆயிரு, முடிஞ்சிடும். அதனால சாபமாக வரக்கூடிய அந்த கர்மா 6ஆம் பாவத்தின் வழியாக வரும். அதை தீர்க்கறதுக்கு 2ஆம் பாவங்கிற ஆசையை யார் கட்டுப்படுத்தி 10ஆம் இடத்தோட செயல்படுத்துறாங்களோ அது 6ஆம் பாவத்தின் வழியாக வெளிப்படாது அப்படிங்கிறத அர்த்தம். அதனால 2ஆம் பாவம்ங்கிற ஆசையை கட்டுப்படுத்தினா நமக்கு தோஷம் முடிஞ்சதுன்னு அர்த்தம்.